மியூசியம் சொல்றது இல்ல சம்பல் ஓடுதா சுகர் கொலஸ்ட்ரால் காரணம் இங்க காட்டுவோம் எத்தனை விதமான கத்தாழை கத்தாழை யாழ்ப்பாணத்துல என்ன வாசல். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து இருக்கிற இடம்தான் எங்களை யாழ்ப்பாணத்தில் எல்லா இடத்துலையும் பார்க்க இங்கே மலிவாக இருக்கிற பருத்துறையில் இருக்கிற அதாவது வேலாயுதம் ஸ்கூலுக்கு எதிரே இருக்கிற எங்களை பூந்தோட்டத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இதுக்கு என்ன பேர் என்ன? நியூ ஜால்பாம். நியூ ஜால்பாம். நியூ ஜால்பாம். நியூ ஜால்பாம். ஓகே, எங்களை நியூ ஜால்பாமுக்கு தான் வந்திருக்கிறோம். இங்கே வந்து கணக்கு பூந்தோட்டங்கள் இருக்கு. அதை விட கணக்கு வெரைட்டியான மரங்கள், வெரைட்டியான பூந்தோட்டம் இருக்கு. மூலிகை வகையான எல்லாமே இருக்குது. தரமான பூந்தோட்டங்களும் மலிவான பூந்தோட்டங்களும் இருக்கு. யோசனமாகவும் இருக்கு உங்களுக்கு. அது ஒவ்வொன்றும் என்னென்ன ப்ரைஸ், இப்போ எல்லாரும் ப்ரைஸ் சொல்றது ஏன்னா ப்ரைஸ் என்னென்ன விலை அந்த அண்ணாவையை கேட்டு அண்ணா எங்களை சொல்லுவார் என்னென்ன இது அதில் விதம் ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு என்னென்ன விதம் என்னென்ன பேர்களும் சொல்லுவேன். நீங்கள் வேணுமெண்டா வந்து வாங்கி கொள்ளலாம். இங்கே என்ன நாங்களும் ஓகே வாங்கக்கூடிய மாமரம் மாதுளையெல்லாம் காய்ச்சிருக்கு. இங்கே வேண்டி வச்சேன். எவ்வளோ பூமரங்கள் மரங்கள் நீங்கள் யோதிய இது வந்து 2 வருஷம் கண்டாவா ஒட்டு மரமா இங்கே காய்ச்சிருக்கு. நான் காய்ச்ச பார்த்துட்டு இதோட விலை வந்து அம்மா கேட்டுட்டு அது ஏங்கி போனால் என்ன 500 ரூபா காய்ச்சிருக்கடியே நான் கேட்டேன். நான் என்ன விலைண்டு விதையை பார்த்துட்டு வேணும் என்ன இது தண்ணி கடவுளே. அதில் சின்ன இருக்குன்னு நாங்கள் வெத்தலை கண்டு வாங்க போகிறோமா? இது என்ன மரம்? கிரேப்ஸ் இங்கே வருமோண்ணா? என்ன விலை? வெத்தில வேண்டி வச்சு வாப்பேன். கொய்யாம அந்த என்னென்ன நோம்பா வேப்பம் கொய்யா வித்தியாசமா எல்லாம் இருக்கு. இது என்னது? இது இந்தியன் நாவல், அது தாய்லாந்து நாவல். தேசி மரம் தானே? தோடையோ குட்டி தோடை நல்லா காய்ச்சிருக்கு. பலாமரம் எல்லாம் இருக்கு. எங்களுக்கு தெரியாத கணக்கு மரம் இருக்கும். அப்படியே சுற்றி காட்டும். தெரியாத சில மரங்கள் இருக்கு. இது என்ன மரம் எல்லாம்? இது நாரத்தோடையோ? ஆனா பார்த்தாமல கண்டு மாதிரி இருக்கு. எங்களுக்கு தெரிஞ்ச நாரத்தோட இதுதான். இந்த பெரிய மாமரம் வேணாங்க. அது ஜம்போட தோடு வந்து பெரிய தோடு. தோடங்காயா? ஜம்போட தோடு. அண்ணா விதமாக சொல்கிறேன். எங்களுக்கு ஒன்றும் தெரியல. எல்லாம் கலப்பினம் போல என்ன இப்போ குறுகிய காலத்தில் ஜம்பு குறுகிய காலத்தில் மஞ்சள் லாவல் அது சப்போட்டா எல்லாம் காய்க்க வலிக்குது. சப்போட்டா சின்ன கண்டை என்ன விலை? சின்ன கண்டை 650 ரவுட்டு கண்டெல்லாம் காய்க்கிற பருவத்துக்கு மறந்துட்டு தானே. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அது டார்க் பச்சையா இருக்கு. ஒரு இடத்தை பொறுத்து மரம் மாறுபடும். என்ன இங்க இந்த பூவை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு? வித்தியாசமா இருக்கு. விதமா எல்லாம் இருக்கு. இது பூ மரம். அது பூனை மியூசியம் சொல்றது இல்ல சம்பல் ஓடுதா சுகர் கொலஸ்ட்ரால் காரணம் கூனல் மீஸ் அப்படி பூனை மியூசியம் சுகர் கொலஸ்ட்ரால் ஆக சாப்பிடுறது சம்பல் ஓடி சாப்பிடுறது. ஆனா அப்படி வருத்தம்ல அது வேண்டி வச்சு வளர்க்கறது கூனல் மியூசியம். கூனலுக்கு இல்லை அதான் இருக்கிற மாதிரி பூச்சாடி எல்லாம் வாசியா இருக்கு. ஜப்பான் ரோசா. இது சாடியோட எவ்வளோ அண்ணா? இது 350 ரூபா சாடியோடய. இதெல்லாம் கண்டில் பாருங்க. இந்த கல்லு விட்டு இருக்குன்னு ஒரு சின்ன தாடி வச்சாலே படாது. என்ன கண்டு இது? வெல்வெட் கல். இது என்ன நித்தியாலியானியோ? இது நித்தியாலியானி. குட்டி பூ நித்தியாலியானி. குட்டி இலையும் குட்டி மரமாயும் தான் இருக்கு. இதெல்லாம் எனக்கு சின்ன இல்லை. இந்த விடுப்பா என்ன மரம்? இந்த மரம் வடிவுக்கு வைக்கிறேன். என்ன மரம்? தெரியானா சின்ன எனக்கு நல்லா விருப்பம். வடிவுக்கு இருக்கு. சடைச்சு வளர நல்ல வடிவு.
எப்படி ஒவ்வொன்றோட ஜப்பான் ரோஸா கூடுதலாக இதுல இதாகவும் இருக்குது இதான் கீழையும் இருக்குண்ணே கொண்டு வந்து வைக்கலாம். என்னது ஜப்பான் ரோஸா நாம் ஜப்பான் ரோஸா வாங்க போய் அப்போ பூச்சாடியில் வாங்கி கொண்டு போவோம் அள்ளி கட்டி கொண்டு போவோம். இது நெல்லி மாதிரி அகத்தியாகும் அகத்தியே சரி இல்லை எனக்கு ஆனால் அகத்தி அகத்தியிலே இல்லை வெல்வெட்டில் வித்தியாசமான வெல்வெட்டு நீ வேற மாதிரி தான் பார்த்தியா இதுக்கு என்ன மணி பிளான்ட் இது வச்சா விட்ட காசு வரும். காசு வருமா அது வச்சா நாங்கள் இது வேணும் காசு வருமா காசு வரும் வார காசு டக்குன்னு போகிற மாதிரி கிடையாது. அதான் இது வச்சா வரும் தேடி போனால் என்னோட பக்கத்தால் வரும். ஆனால் இங்கே அவ்வளோ வித்தியாசமான மரங்கள் இருக்கு. அது நெல்லி மரம் ஆனால் நெல்லி வரும் இங்கே வர்றதும் இல்லை தானே நான் பூ மரங்களுக்கெல்லாம் கத்தாழை என்னென்ன தெரிஞ்ச கத்தாழைன்னா ஒரு பச்சை கத்தாழை இது சோப்பு கத்தாழை என்ன கத்தாழையில் கணக்கு விதம் இருக்கு. இது ஒரு விதம் அது என்ன அது இது கட்டுற சைட்டாங்க வீடுகளுக்குள்ள வீடுகளுக்கு வைக்குது. இதுமோ இதெல்லாம் வீட்டுக்குள்ள வச்சு வளர்க்குற பூச்சி கொண்டு வந்து இங்கே காட்டுவோம் எத்தனை விதமான கத்தாழை நிறைய கத்தாழை யாழ்ப்பாணத்தில் அநேகமான இடங்கள்ல இது என்னதுக்குண்ணா உள்ளுக்குள்ள ஜெல் சோப்பு கலர்ல இருக்கு. இது என்ன விலை? இது 1200 இருக்கு. சரி இது அரிய அப்படி உடைச்சு பார்க்கலாமா? சரி உடைக்காது உடைக்கக்கூடாது நேரம் பழுதாது. இங்கே இங்கே இது பார்த்தா ஒரு ஆக்கள்கிட்ட உருவம் மாதிரி இல்லையோ பாம்பு நேயாக்குட்டி பச்சை ஒரு பொம்மை வச்சிருக்கோம் அதே மாதிரி. நிதி எங்களுக்கு எது எடுப்பான் வெத்தில எடுப்போம் என்ன எதுனா 100 ரூபா கண்டு நீங்கள் வெத்தில அதில் அது அது என்ன கண்டு அதே எல்லாம் 100 ரூபா இல்லை அந்த வெத்தில எடுப்போம் எது அதில் இருக்கு. அதுக்கு என்ன வித்தியாசம் என்ன வித்தியாசம்? அதை பார்த்தா ஊர் வெத்தில மாதிரி இருக்கு இதை பார்த்தா குழம்பு வெத்தில மாதிரி தான். எல்லாம் ஒரு வெத்தில தானே என்ன எங்களை வீட்டுக்கு ஒரு வெத்தில போட்டாச்சா வெத்தில கூடலாம் நான் ஏன் வேண்டணுமெண்டா நேயாக்கு சளி வந்துச்சேன்டா விளைவு கற்பூரம் இருக்குல்ல அதை எண்ணெயில் சூடாட்டி இதில் பூசிட்டு வாட்டிட்டு நெஞ்சில் வச்சா சளித்தன்மை குறையும். நான் சின்னலேருந்தே கூடலாம் நேயாக்கு செய்கிற வைத்தியம்டா இதுதான் நல்லம் இது குழந்தை பிள்ளைகளுக்கு. அடுத்தது என்ன வாங்குவோம் நாங்கள் கருவேப்பிலை கருவேப்பிலை என்ன வருது இருக்குவா அதில் உங்களுக்கு அந்த சரி இது முத்தலாக இருக்கும் இந்த கிட வெட்டுதான் இருக்கும். இது என்ன சும்மா ஊர்காண்டு தான் இது ஊருக்கண்டு இந்தியன் காய்கறி இந்தியன் என்ன விலை அதுவும் எங்கே இருக்குண்ணா இது லாவல் கண்டு பக்கம் சின்ன இலையா இருக்கு. இது இது நான் முதல் வேண்டிக்கொண்டு வச்சேனா வருமா அது வாங்கண்ணா. ஆனால் கருவேப்பிலாம் பெருசாக சாப்பாடு நார்மலாக தான் இருக்கு. இது வடிவா இருக்கும் ஆனால் அதுதான் உங்களுக்கு தெரியும். ஆடு உனக்கு தெரியும் தானே பார்த்தாரு. இது இந்தியன் மாதிரி பார்த்தீங்க இப்படி காய்க்குதானே சின்ன காய்க்குது பார்த்தி நம்ம காய்க்கிற மரங்கள் எல்லாம் கூட கூட தான் இருக்கு. அதே 7000 8000 அப்படி தான் இருக்கு. நாங்கள் இப்படி இந்த சைஸில் வேண்டுறேன்னா 150 ரூபா 100 ரூபாய்க்குள்ள வேணும். இது 25 ரூபாய் ஜப்பான் மரம். இல்லை அந்த மரங்களை சொல்கிறேன். இது என்ன கொடி என்ன தெரியுமா அகத்தி மரம் என்னத்துக்கு நிலம் எல்லாத்துக்கும் நிலம் எல்லாத்துக்குமே நல்ல அகத்தி இலையை சொதி வச்சு சாப்பிடு நல்ல ஒரு ஆரோக்கியம். நானே அது சொதி வச்சு கொடுப்பேன். சுகருக்கு கொலஸ்ட்ராலுக்கு எல்லாம் நல்லா நல்லா இந்தியன் மாதிரி இந்தியன் ரெட் இந்தியன் இது என்ன விலை என்ன இது 12000 12,000 சாடியா சாடியோட 12,000. இந்த இது என்ன மாதிரி பண்ண கோடி மாதிரி கேட்டின் பிளான்ட் இது வடிவுக்கு வைக்கிறதோ இதெல்லாம் அழகு சார்ந்த மரங்கள்லாண்ணே கூடுதலாக இருக்கு. நல்லா இருக்கு இடத்து பார்க்க. கொய்யா மரம் நீ ரம்பையா வாங்க 100 ரூபா. அதில் கொஞ்சம் அடியில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது நல்லா பார்த்து பார்த்துடுங்க. வந்தால் கூட மாமரம் கண்டுகள் சைஸில் இருக்குது பெரிய சைஸில் இருக்குது. குறுகிய காலத்தில் வந்து பழம் தர மரமெல்லாம் இருக்குது. கொய்யா மரம்லாம் எவ்வளோ வச்சுருக்கு. இதெல்லாம் ஊர் கொய்யா இல்லை இல்லை ஆப்பிள் கொய்யா கிலோ கொய்யா
இது என்ன மாதிரி ஆப்பிள் கொய்யாண்டு கொய்யானு இந்த ரோட்டு வழியை வச்சு விற்கிறாங்க. இது என்ன விலை ஒரு மரம்? இது ஒரு மரம் 100 ரூபா. 100 ரூபா. இதோட கொய்யா மரத்து குறைவே இல்லை, நிறைய எண்ணிக்கை. இது ஆப்பிள் கொய்யாவா? அந்த உருண்டையா இருக்குன்னா ஆப்பிள் கொய்யா இருக்கு. நமக்கு வளவுக்கு காய்ச்சது தென் ஒரு பழம் தான் சாப்பிடுவதான உருண்டை மாதிரி தான் டேஸ்ட். எடுக்க வர்ற மரம்ண்டா தேசி, மாதுளை, மாமரம், அடுத்து அங்கால இருக்குது இது செவ்வரத்தம்பூவில் விதவிதமான கலரில் இருக்குது. நான் முதலும் வேண்டி வச்சு பார்த்துட்டு இல்லை கொத்தி செவ்வரத்தை, மெரூன், ரோஸ், ஆரஞ்சு, அங்கே இருக்குது செவ்வரத்தை, ரோசாப்பூ, இதெல்லாம் எனக்கு பிடிச்ச ஒரு மரங்களா. நான் எப்போ வந்தாலும் எடுக்கிறேன்னா. ஆனால் இந்த கடைக்கு வந்து கடைசி ஒரு 3.5 வருஷம் மரம் நினைக்கிறேன், 3.5-4 வருஷம். அதுக்கு முன்னே வேண்டி வச்ச மரங்கள் வீட்டை இருக்கு. லொக்கேஷன் மீசி பெருத்துறையில் வந்து வேலாயுதம் ஸ்கூலுக்கு எதிரே என்ன தெரியும்? வேலாயுதம் ஸ்கூலுக்கு எதிரேன. நல்ல மலிவா இருக்கு. ஆனா தயங்காம வந்து வேண்டலாம். என்னடா நான் வச்சு உருவாக்கி இருக்கிறேன் வீட்டை. அந்த அண்ணா வாடிவா வளர்க்காம சொல்றாங்க. சின்ன வாடிவான இல்லையா? ஆனா விலை கூடவா தான் இருக்கு சாடியோட வேண்டுறது. சாடிகளோட வேண்டுறேன்னா கொஞ்சம் விலை கொடுத்தான். ஆனால் நாங்கள் சாடி இல்லாமல் புரியும்பா வாங்க. சாடி சும்மா நார்மலாக விலை தானே. கத்தாலையெல்லாம் கட்டாயம் வீட்டில் நிற்கணும். எவ்வளோ தண்ணி இல்லையா? கள்ளி மீரம் வாங்கி வைப்போம். நான் வருது கள்ளி மீரமா நாகதாளி அது நித்தி செவரத்து என்ன என்ன விலை? என்ன 300 ரூபா? 100 ரூபா செவரத்தம் இருக்கு இல்லையா? இல்லை, எல்லா கலரும் கலந்து என்னென்ன கலர்னு கண்டுபிடிக்கலாம். என்ன கலர் வேணும்? சிவப்பு எங்கே இருக்கு? சிவப்பு ஒற்றை இருக்கு, சிவப்பு அடுக்கு இருக்கு. அடுக்குது வெள்ளை ஒற்றை இருக்கு, சிவப்பு அடுக்குது. இதான் அடுக்க நினைக்கிறேன். இது ஆரஞ்சு ஒற்றை. இது ரோஸ் அடுக்கு, இதுவும் ஒரு ரோஸ் அடுக்கு தான். ஆரஞ்சு எல்லாம் இருக்கு. இது சிவப்பு அடுக்கு. சிவப்பு அடுக்கு அதை வருங்க. வேற உங்களுக்கு வித்தியாசம் எல்லாம் கண்டுபிடிக்க தெரியுது, எங்களுக்கு இதில் ஒன்றுமே தெரியல. இது சிவப்பு அடுக்கு தான். என்னென்ன வேண்டாம்? சிவப்பு அடுக்கு கொண்டு வாங்க. ஆரஞ்சில் கொண்டு வாங்க. அடுக்கில் வாங்க. மேக்ஸிமம் எவ்வளோ நாளைக்கு என்னது வளர்ந்துடும்? ஒரு மாசத்துல பூக்கும். இது சின்ன மரத்துல இப்ப ஒரு 4-5 பூக்க வலிக்கணும். நான் வேண்டி வச்ச அனுபவத்துல சொல்றேன். இது என்ன மரம் பண்ணு? இது கோல்டன் பா. இது பூ பூக்காத அந்த இல்ல அந்த கொம்பனி எல்லாம் அதெல்லாம் வச்சிருப்பாங்க. என்ன மரம்? மணி வாழை. இது ஒன்று வாங்குவோம். வாங்க இதில் ஒன்று இருக்கும். இதில் வித்தியாசமாக இருக்குது, நல்லா இருக்கு. சோடியம் ஒன்றாடும். ஒவ்வொரு செவ்வரத்துலையும் ஒவ்வொரு விதத்துலையும் இருக்கு. இங்கே ஏன்னா உண்மையாக இங்கே வந்து இங்கே எடுத்துங்க. நான் எல்லாம் தூர இடத்துக்கு யாழ்ப்பாணங்களுக்கு போகிறது. ஆனால் எங்களை பெருத்துறையே வேளாண் ஸ்கூலுக்கு முன்னுக்கு எவ்வளோ மரம் இருக்கு. இந்த பூ இருக்குல்ல, இதெல்லாம் பேர் மொட்டோட இருக்கு. பாருங்க, அது சுகுன்னு சொன்ன நம்பே இல்லை. சின்னல்லையே பூத்துருவாண்டு. ஆனால் பாருங்க சின்னல்லையே அது நல்ல பூ வந்து நிற்குது. இதில் கண்டு வந்து ஒரு மஞ்சள் வைப்பா மட்டும்தான். ஒவ்வொரு மரங்களும் இப்படி நீட்டாக இருக்கு, பார்க்க ஆசையாக இருக்கு. ஆனால் எல்லா மரங்களும் நானும் வேண்டிய அனுபவம் இருக்கு. ஆனால் நல்ல லாபம் மரங்கள் எல்லாம். இந்த மரங்கள் எல்லாம் 500 ரூபாய்க்குலாம் தங்கச்சி வேண்டி அந்த. ஆனால் இங்கே பாருங்க என்ன விலை? 250 ரூபா. நல்ல லாபம். 500 ரூபா சாடியோட 750 மட்டும். சாடி இல்லாமல் 500 ரூபா வேணும். இங்கே பக்கத்துலேயே நாங்கள் மலிவா வாங்க. இந்த மலிவுன்றது அவங்களுக்கு தெரியாது சில பேருக்கு. இங்கே வாங்க இப்போ காணொலியை பார்த்தாப்புல அங்கே நாங்களே இப்போ காணொலியில் போகிறோம். விலையும் சொல்கிறோம், ஆனால் நல்ல லாபம். ஓகே பாருங்க, நாங்கள் கனதூரமையில் ரொம்ப எடுக்கிறது. ஆனால் எங்களுக்கு பக்கத்துலேயே எங்களுக்கு கருத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பக்கத்துலேயே விலை குறைவு. விலை குறைவு நார்மலாக பார்க்க போனால் 75 ரூபாயிலேருந்து 100 ரூபாயிலேருந்து 150 ரூபாய், 200 ரூபா, 300 ரூபா. நல்லா அந்த காய்க்கிற பருவம் பூக்கிற பருவம் தான் கொஞ்சம் விலை மாதிரியா. அதுவும் அந்த உங்களுக்கு வீட்டை வச்ச உடனே காய்க்குதே, கஷ்டப்பட தேவையில்லை. அதெல்லாம் அந்த விலை. மற்றபடி எல்லாம் நார்மல் விலை. இதெல்லாம்
என்ன மரம்டா நேயா காவிச்சு குடிநீரா கொடுக்கலாம் தூதுவளை. தூதுவளையில சின்ன கன்று இருக்கு இருக்கு. நான் கூடலாயில பாக்குறேன் என்னடா பிரயோசனமான நேயாக்கெல்லாம் தேவைப்படக்கூடிய மாதிரி அடுத்தது எங்களுக்கு எல்லாம் தேவைப்படுற மாதிரி தான் நான் வேண்டுறது. வீட்டே வந்துதான் எப்படி இருக்கு நினைச்சு நாங்கள் நீ மரங்கள் வாங்கினா இங்கேயே வரலாம் ஏன்னா எங்களை சொந்தங்களா இருந்தா இங்கேயே சொல்லலாம் என்ன செவரத்த மரம் தான் இது. சுவர்து சுவருது செவரத்தா எல்லாம் மொட்டோட இருக்கு பூக்குற பருவத்துல இருக்கு. இந்த மாமரம் என்ன இல்ல பூத்து இருக்கு பெரிய கண்டு 2000 ரூபாய்ங்க. நல்ல பூ பருவத்தோட எனக்கு காய்ச்ச போகுது நல்லா காயாச்சு அப்புறம் வந்து ஆயாச்சு. ஆனா அது காய்ச்சும் இருக்கு சில மரங்கள் எல்லாம் காயோட மரியா சுத்தி காட்டினாங்க காட்டினாங்களா. ஆனா இன்னும் பார்த்துட்டு நாங்கள் இன்னும் எடுக்கணும். இங்க வந்து சாடியும் விற்கிறோம்னா சாடியில இருந்து பூமரத்துல இருந்து சில பயன் தரக்கூடிய மரங்கள்ல இருந்து எல்லாமே இருக்கு. உரம் இருக்குது. இப்ப தானிய நாத்துகள் நான் எல்லாம் வந்து வேண்டி இருக்கிறேன். இங்க வேண்டி தான் தோட்டங்களும் வச்சிருக்கிறேன் உரங்கள் எல்லாம். ஆனா இங்க எல்லாமே எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. வந்து கழிச்சு மலிவாங்க கணக்கு எடுத்தா மலிவாக போடுங்க. கணக்கு எடுத்தா பார்த்து மலிவாகவும் போடுங்க. நீங்கள் வடிவா வந்து இங்க எடுக்கலாம். தூர இடங்களுக்கு பக்கத்துல பெருத்துறையில நெட்டி அடித்து எடுக்கிறாங்க. தூர இடத்துல போய் மினக்கிட தேவையில்லை. யாழ்ப்பாணம் அங்கேக்கு போக தேவையில்லை. இது கரகாலமா இருக்குண்ணா. நான் எடுத்த 3.5-4 வருஷம் தான் இங்க இருக்கு. ஆனா அந்த மரங்கள் எல்லாம் வீட்டை காய்க்குது. முக்கியமான மரங்கள் மாமரம், மாதுளை, ரோசாப்பூ, செவ்வரத்தம்பூ முக்கியமானதெல்லாம் வந்து எடுத்துக்கிறோம். எல்லாம் காய்க்குது. ஓகே, நேரமும் போய் கொண்டிருக்குது. பின்னேரமாக போகுது. ஆனால் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். மறக்காமல் எங்களை நேகா ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் இங்கே பக்கம் வந்தீங்கன்னா இந்த பூந்தோட்டங்கள் இங்கே இருக்கு. வந்தீங்கன்னா பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம். பாய்.